12th மேக்ஸில் லெசன் 4ல் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இப்போ எக்ஸைஸ் 4.5ல் 10th கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அதாவது இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து எத்தனை சொல்யூஷன் வரும் அந்த கவுண்டிங் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan inverse x minus 1 plus tan inverse x plus tan inverse x plus 1 is equal to tan inverse 3x. இதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த tan inverse x மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அதாவது tan inverse x minus 1 plus tan inverse x plus 1 is equal to அந்த பக்கம் உள்ளது tan inverse 3x. இந்த ப்ளஸ் அங்கே போனால் மைனஸாக மாறிடும். அப்போ மைனஸ் tan inverse x. இப்போ இதுக்கு வந்து tan inverse a plus tan inverse b அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ tan inverse a plus tan inverse b is equal to tan inverse இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும். அப்போ a ப்ளஸ் பி பை கீழே வந்து மைனஸ் வரும் 1 மைனஸ் ஏபி. இந்த பக்கம் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா tan inverse a மைனஸ் tan inverse b is equal to tan inverse நமக்கு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மேலே வந்து மைனஸ் வரும். அதாவது a மைனஸ் பி பை கீழே ப்ளஸ் வரும் 1 ப்ளஸ் ஏபி. அதில் இந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த கொஸ்டினில் ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ tan இன்வர்ஸ் ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 பை கீழே 1 மைனஸ் ஏபி ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு அந்த பக்கம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ tan இன்வர்ஸ் ஏக்கு பதிலாக 3x பிக்கு பதிலாக எக்ஸு பை கீழே 1 ப்ளஸ் ஏக்கு பதிலாக 3x பிக்கு பதிலாக எக்ஸு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 1 இந்த மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் உள்ளது tan இன்வர்ஸ் இங்கே எக்ஸை ப்ளஸ் பண்ணால் 2x பை 1 மைனஸ் இது வந்து எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அதாவது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு அந்த பக்கம் அதே போல் tan இன்வர்ஸ் 3xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 2x பை 1 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3x ஸ்கொயர். இப்போ என்ன இந்த tan இன்வர்ஸும் கேன்சல் ஆகிரும். ஸோ ரிமைனிங் மட்டும் எடுத்துக்கோங்க. 2x பை இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து ப்ளஸ் 1 மாறிடும். ஈக்குவல் டு அந்த பக்கம் 2x பை 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர். ஸோ இதில் என்ன இருக்குது மேலே 2x பை 1 ப்ளஸ் பண்ணால் 2. இப்போ 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x பை 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் இருக்கும் பொழுது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்பரை கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். வேரியபிளை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே கிராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸை இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு எக்ஸ் இன்ட்டு 3x ஸ்கொயர் வந்து 3x பவர் 3 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து 2 இன்ட்டு எக்ஸு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் க்யூபு. இப்போ இதை கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் 3x க்யூபு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் க்யூபு இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் எக்ஸ் க்யூபு இதுவும் எக்ஸ் க்யூபு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 4x க்யூபு 2x ஒரு எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு வந்து ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நீங்கள் கேட்கும்பொழுது நமக்கு கிடைச்ச ஆன்சரில் எது ஹையஸ்ட் பவர் அந்த டிகிரி ஹையஸ்ட் டிகிரி இருக்கோ அதுதான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் 3 இருக்குது. அப்போ டிகிரி இதோட டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ டிகிரி 3 இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் மொத்த தீர்வுகள் வந்து மொத்தம் 3 நமக்கு கிடைக்கிது ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஈஸியாக அந்த சம் வந்து செஞ்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட பார்ப்போம்.